தோல்வி, வாழ்க்கையில் ஏற்பட்டுருக்கிற கஷ்டங்கள், இது எல்லாமே எல்லா மனிதர்களும் துன்பத்திலே வாழ்கிறீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியாத ஒரு குணமே அவனால் போராட முடியுன்றது தான். பட் எல்லா மனிதர்களாலேயும் அதை உணர முடியாது. இந்த ஒரு நிலையில் தள்ளுறது நம்மளுடைய மனமா, இல்லை இந்த ஒரு நிலைக்கு போகிறது நம்மளுடைய ஒரு ஆத்மாவா? எதுதான் இந்த நிலையில் நம்மளை தள்ளுது? ஒரு ஒரு நொடியிலையும் நம்ம இறைவனை தான் நினைக்கிறோம், நல்லது தான் நினைக்கிறோம், நல்லவங்களாக தான் இருக்கோம். ஆனால் ஏன் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் அது அந்த ஒரு உணர்வை கொடுக்கறது யார்? புரியுது. ஒவ்வொரு மனிதனும் அதில் எவ்வளோ கவலைப்படுறீங்க, எவ்வளோ வேதனை அனுபவிக்கிறீங்க, எவ்வளோ அதில் உங்கள் மனம் வலிக்குதுன்னு என்னால் உணர முடியுது. அது எதனால் நடக்குது? யார் நடத்தி வைக்கிறாங்க? அவ்வளோ சர்வசாதாரணமாக அப்படியே நடந்துருதா? இல்லை ஒவ்வொரு நொடியிலையும் நம்மளை கட்டுப்படுத்த முடியலையா? நம்மளே கண்காணிச்சுக்க முடியலையா? அதற்கான அர்த்தம் என்ன? யார்கிட்ட தான் அதோடைய ஒரு முழு பதில் இருக்கு? உணவுனால, தூக்கம் இல்லாதனால, மொபைல்னால, கல்ச்சர்னாலேயோ, பார்க்குற விஷயங்கள்னாலேயோ, பார்வையினாலேயோ, கேட்குற குணங்கள்னாலேயோ, 10 பேர் சொல்கிற ஒரு விஷயத்தினாலேயோ, இல்லை உங்கள் கூட இருக்கிற நண்பரே உங்களை ஏமாத்துறதுனாலையோ, இல்லை எதனால? இல்லை ஒருவேளை காரணமே எல்லாத்துக்கும் காரணத்தை கண்டுபிடிக்கிற நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்ற காரணத்தை ஏன் நம்ம தேட மறுக்கிறோம்? உணவு, எந்த உணவு எடுங்க, நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ எந்த மாதிரி உணவு எடுங்க, ஸ்டில் நம்மளுடைய மனம் நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்மளுடைய எண்ணம் நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்மளுடைய அன்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த விதமான மனிதர்களை நீங்கள் சந்திங்க, தப்பு இல்லை, தவறு இல்லை, யாரை வேணால் சந்திங்க.
எப்படி இருந்தாலும் உங்களுடைய மனம் உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுக்கான பதிலே உங்ககிட்ட தான் இருக்குது. தோல்வி இன்னைக்கு வருது, ஓகே, நாளைக்கும் வரும், ஓகே, அக்செப்ட் பண்ணுங்க, திரும்ப தோற்போம், அதில் என்ன இருக்குது? ஓகே, துன்பம் வருது, ஓகே, திரும்ப வரட்டும். நீங்கள் நிம்மதியாக சாப்பிட்றீங்களா, தூங்குறீங்களா? இது ரெண்டுத்துக்கான பதில் வெளியில் இருக்கிற விஷயங்களோ உங்களுடைய சுற்றி நடக்கிற சூழல்களோ சம்மந்தப்பட்டது கிடையாது. இதை நான் உணர்ந்தனால உங்ககிட்ட எல்லாருக்கும் நான் அதை பகிர்ந்துக்கிறேன். கோர்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு அதை உணர முடியாது. அந்த ஒரு நொடியில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப வலி வேதனைகளை அனுபவிக்கலாம். பட் ஒன்று மட்டும்தான் உண்மை, உங்களை அன்பாக பார்க்குற பலர் உங்கள் கூட இருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல தோல்வி இல்லை. உங்கள் கூட யாருமே இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் ஆக்சுவலாக தோற்று கூட போகலை. அதுக்கான எண்ணத்தை உருவாக்குனது உங்கள் மனம். உங்களுடைய மனமே உங்களை பலசாலி ஆக்குது. உங்கள் மனம் தப்பு பண்ணல, உங்கள் மனம் பலசாலி ஆக்கணும் உங்களை அப்படின்றத பற்றி மட்டும்தான் அதோடைய ஒரு எண்ணமாக இருக்குது. அதை வந்துட்டு நம்ம மறுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம யோசிக்கிறோம், ஓகே இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்மளால் இருக்க முடியாது. அதுக்காக நீங்கள் உங்களை நீங்களே குற்ற உணர்ச்சியாக நினைக்காதீங்க. ஒவ்வொரு நொடியும் நீங்கள் நல்லது தான் செய்கிறீங்க. ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, உங்களை தவிர இங்கே வேறு யாருமே உங்களை தோக்கடிக்கவும் முடியாது. உங்களை தவிர உங்களை யாருமே இங்கே துன்புறுத்திக்கவும் முடியாது. உங்களை தவிர இங்கே வேறு யாராலையும் உங்களை தப்பாகவும் நினைக்க முடியாது. 1000 பேர் கோடி பேர் ஏன் எத்தனை பேர் நினச்சாலும் உங்களுடைய உலகம் உங்களோடது மட்டும்தான். அது மட்டும் மறக்காதீங்க எப்பயுமே. ஏன்னா அதை மறந்துட்டிங்கன்னா பல கோடி மக்கள் உங்கள் கூட இருந்தாலும் உங்களுக்கான பலம் முட்டை சூன்யம். அப்பேற்பட்ட உணர்வை உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை எழுப்புங்க. எப்பயுமே இருட்டில் உங்களுக்குள்ளே நீங்கள் வாழாதீங்க. அப்படி வாழ்ந்தால் எல்லாத்துக்கும் அர்த்தமே இல்லாமல் போயிடும். எல்லாத்துக்குமே உங்களோட நெஞ்சு, தன்னம்பிக்கை, எவ்ரி டைம் அதை தொட்டுக்கோங்க, அதை தொட்டு கும்பிடுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஹார்ட் பீட் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் உங்களோட மனமும் நினைக்குது. அது ஒவ்வொருத்தருக்கும் புரியும் நினைக்கிறேன். எப்பயுமே நீங்கள் தாழ்ந்து போகக்கூடாது. அப்படி தாழ்ந்து போனால் பரவாயில்ல. தோற்று போகிறது வேறு, தாழ்ந்து போகிறது வேறு. தோற்று போங்க, என்ன அப்போ? Staring at the sun, you're standing in the sea, your body's over me.